Hi, hello, welcome. This is Jenny. Join with me always the Tea Time Story. So, இந்த Tea Time Storyயில் கிட்டத்தட்ட ஒரு 5 வால்யூம்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டோம், கேள்விப்பட்டுருக்கோம். இப்போ என்ன பேச போகிறோம், அதனுடைய தொடர்ச்சி தான். அதாவது குழுக்கள், அதை பற்றி பேசிகிட்டு வரோம். ஏன்னா இந்த குழுக்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய சமூகத்தில் ரொம்ப மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அப்படி தான் எந்த ஒரு செயல்பாடானாலும் குழு உதவி இல்லாமல் நம்மளால் செய்ய முடியாது. ஒரு தனிநபர் செய்த காரியம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் எங்கேயுமே உங்களுக்கு முக்கியமான செய்தியாக இருந்தது இல்லை. ஏன் அப்படின்னா குழுவாக சேரும்போது தான், அதாவது ஒரு குடும்பம் அப்படிங்கிற அமைப்பை குழுவாக இருக்கக்கூடியதான். அந்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு செல்ல முடியும். அப்படிதான் இந்த குடும்பத்திலேயே பல பிரிவினைகள் ஏற்பட்டது அப்படின்னா பிரச்சனைகள் பூதாகரமாக வெடிக்கும். அதே போன்றுதான் நம்ம அலுவலகங்களில் வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் சரி, அல்லது சமூகத்தில் வசிக்கக்கூடிய இருப்பிடங்களிலும் சரி, நமக்கு குழுக்கள் அதிகமாக இருக்கின்றன. இந்த குழுக்கள் நல்லது செய்கின்றனவா அல்லது கெட்டது செய்கின்றனவா அப்படிங்கிறது அவரவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய குழுவையும் குழுவினுடைய தலைவர்களையும் பொறுத்து உள்ளது. அப்படித்தானே? கண்டிப்பாக. ஸோ இப்போ நான் ஒரு குழு இருக்கேன், அதாவது ஒரு கம்பெனி ரன் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு ஆள் மட்டும் என்னால் எல்லா வேலைகளையும் செய்ய முடியாது. அதற்காக நான் தனித்தனியாக ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு நபரை நான் வேலைக்கு அமர்த்துகிறேன். ஸோ அப்படி சேர்ந்து எல்லா நபர்களும் சேர்ந்து நான் செஞ்சால் தான் என்னுடைய கம்பெனி அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், இப்போ நம்ம சென்செக்ஸ், நிஃப்டி இதிலெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, ஷேர் மார்க்கெட். ஸோ அதில் என்னுடைய நிறுவனம் அப்படிங்கிறது போட்டி போட்டு முதலிடத்தில் வரும். இதற்காக பல நபர்கள் உழைக்கின்றார்கள். இது நல்ல விஷயம். அதற்காக செயல்படக்கூடிய அமைப்பை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டீம் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போன்ற அமைப்பு சமூகத்திலும் இருக்குது. சமூகம் லிவிங் டுகெதர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். இந்த லிவிங் டுகெதர் அப்படிங்கிறது ஆண் பெண் இருவரும் சேர்ந்திருப்பது இல்லை. பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட மொழி பேசுபவர்கள், மதம் சார்ந்தவர்கள், பல்வேறு நாடுகளில் வசிக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒரு இடத்தில் இருந்து ஒன்றாக கருத்து வேறுபாடு இல்லாமல் மனதார பரஸ்பரமாக குழுவாக செயல்பட்டு வாழக்கூடிய அமைப்பை தான் நம்ம லிவிங் டுகெதர். லிவிங் டுகெதர் அப்படிங்கிறது ஒரு குழு, தனிநபர் மட்டுமே சமூகத்தில் இருக்கக்கூடியது அல்ல. ஸோ இந்த குழுக்கள் அப்படிங்கிறது நன்மை செய்யக்கூடிய குழுக்களை முதல்ல பார்ப்போம், பிறகு கெடுதல் செய்யக்கூடிய குழுக்களை பார்ப்போம். ஸோ தொடர்ந்து டீ டைம் ஸ்டோரியில் பேசுவோம். நன்றி.